வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கறது இம்ரான் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பெரட்டல் தான் செய்ய போறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவும் போடாம ரொம்ப சிம்பிளாகவும் நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சு கறியை நல்லா பஞ்சா வேக வச்சு அதில் அப்படியே மசாலாவை போட்டு பெரட்டி நோ ஆயில், நோ ஆனியன், நோ டொமேட்டோ, நோ கிரீன் சில்லி எதுவுமே இல்லை. வெறும் அப்படியே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அப்படியே பெரட்டி தான் சாப்பிட போகிறோம். அது வேற லெவலில் ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் சமைக்க ஆரம்பிக்கலாம். மக்களே, இன்னைக்கு இந்த நாட்டுக்கோழி ஃபர்ஸ்ட் நல்லா பஞ்சா வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பெரட்டல் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் மசாலாலாம் அதிகமாக சேர்க்காம சூப்பராக செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணியை சூடு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா சூடு தண்ணி சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும் கறி. நம்ம கேஸ் மிச்சமாகிடும், டைமும் மிச்சமாகிடும். அதனால் தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் சேர்க்குறேன். தண்ணியை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம பெரட்டல் இன்னைக்கு வீடியோ முழுசாக பார்த்து சூப்பராக சமைச்சு நீங்களும் சாப்பிடலாம். சரிங்களா? இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா கறியை வேக வச்சுக்கலாம். சரிங்களா மக்களையே? நம்ம கறி நல்லா வெந்துருச்சு. கடைசியில் தண்ணி இருக்கு பாருங்க, கறியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்குல்ல. இந்த டைம்ல அப்படியே நம்ம மசாலா சேர்த்துக்க வேண்டியதான். தாளிக்கிறது எந்த வேலையும் இல்லை. வெங்காயம் தக்காளியை போட்டு தாளிக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லை. வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? இது வேற லெவல் செய்ய போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே மிளகாய் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன். பிளாக் பெப்பர் 3/4 டேபிள் ஸ்பூன். எல்லாமே முக்கா தான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். வேக வைக்கும்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு சோம்பு, ஒரு பிஞ்சு ஜீரகம், 4 லவங்கம், 1 ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி சிக்கன் பெரட்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். அதுவும் நாட்டுக்கோழி செஞ்சீங்கன்னா அடி தூளா இருக்கும். இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கல, வெங்காயம் தக்காளி சேர்க்கல. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் சூப்பரான டிஷ்ஷு. அப்படியே செஞ்சீங்கன்னா ஒரு கோழி முழுசும் நீங்களே சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். இது நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இது மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்கேன். ஸோ வீடியோ தான் எடுக்க முடியல. சரி, இது டிஃப்ரெண்டான வீடியோ, மக்களுக்கு புதுசாக நம்ம ஏதாவது செஞ்சு காட்டுவோம், அதுக்காக தான் இது. சரிங்களா? ஆயில் இல்லை, வெங்காயம் தக்காளி இல்லை. தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். சரிங்களா? அந்த மசாலாவும் சிக்கனும் சேர்ந்து கொதிக்கும் போது அப்படியே ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க மக்களே. மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் மசாலாவும் சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேற லெவலில் நம்ம சிக்கன் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? வாங்க சாப்பிடலாம். மக்களே, நீங்கள் செஞ்ச நம்ம சிக்கன் பெரட்டல் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. லெக் பீஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல. டேஸ்ட் வேற லெவல். சரி மக்களே, பாய். சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இம்ரான் சார் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.